இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கும் நபர் தலைவரோ அரசரோ அல்ல அரசி, இந்திய வரலாற்றின் மிகச்சிறந்த வீராங்கனைகளில் ஒருவர்தான் ராணி வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் 1730ஆம் ஆண்டில் ஜனவரி 3இல் பிறந்தார். அவர் தற்போதைய தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரத்தில் பிறந்தார். ராமநாதபுர மன்னர் செல்லமுத்து சேதுபதி மற்றும் ராணி சகாந்திமுத்தல் தம்பதியினருக்கு ஒரே மகளாக பிறந்தவர் இவர். இவரை தென்னாட்டின் ஜான்சி ராணி அல்லது வீரமங்கை என்றும் அழைக்கப்பட்டார். வேலு நாச்சியார் ஒரு இளவரசியாக மட்டுமல்லாமல் ஒரு போர்வீரராகவே வளர்க்கப்பட்டார். இவர் சிலம்பம், வளரி, குதிரையேற்றம் மற்றும் வில்வித்தை போன்ற போர்க்கலைகளில் பயிற்சி பெற்றார். மேலும் பிரெஞ்சு, ஆங்கிலம் மற்றும் உருது உள்ளிட்ட பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். அவருக்கு 16 வயதான போது சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாத தேவரை மணந்தார். அவர்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் என்ற மகள் பிறந்தார். 1772இல் ஆங்கிலேய படைகளும் ஆற்காடு நவாப்பும் இணைந்து சிவகங்கையின் மீது போர் தொடுத்தனர். காளையார் கோவிலில் நடந்த இந்த போரில் வேலு நாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். இதுவே வேலு நாச்சியாரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. 8 ஆண்டுகால தலைமறைவு வாழ்க்கையில் அவர் சும்மா இருக்கவில்லை, ஒரு பெரும் படையையும் நுணுக்கமான உளவு அமைப்பையும் உருவாக்கினார். வேலு நாச்சியார் தனது நாட்டை மீட்டெடுப்பதில் மைசூர் மன்னர் ஹைதர் அலி மிக முக்கியமான உதவிகளை செய்தார். வேலு நாச்சியார் ஹைதர் அலியை சந்தித்த போது அவரிடம் உருது மொழியில் பேசி தனது வீரத்தையும் அறிவையும் வெளிப்படுத்தினார். இதனால் கவரப்பட்ட ஹைதர் அலி அவருக்கு பின்வரும் உதவிகளை வழங்கினார். ஹைதர் அலி சுமார் 5000 குதிரைப்படை வீரர்களையும் 5000 காலாட்படை வீரர்களையும் வேலு நாச்சியாருக்கு உதவ அனுப்பினார். போருக்கு தேவையான நவீன போர்க்கருவிகள் மற்றும் பீரங்கிகளை வழங்கினார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருந்த வேலு நாச்சியாருக்கு பாதுகாப்பு அளித்ததுடன் திண்டுக்கல் சையத் சாஹிப் மூலம் தேவையான இராணுவ தளவாடங்களை வழங்கவும் உத்தரவிட்டார். இந்த வலிமையான கூட்டணியே 1780இல் சிவகங்கையை ஆங்கிலேயர்களிடமிருந்து மீட்டெடுக்க வேலு நாச்சியாருக்கு பெரும் பலமாக அமைந்தது. 1780இல் சிவகங்கையை மீட்க அவர் தனது தாக்குதலை தொடங்கினார். இந்த போர் 2 முக்கிய காரணங்களுக்காக வரலாற்றில் பேசப்படுகிறது. ஒன்று, தற்கொலைப்படை தாக்குதல். இவரது தளபதி குயிலி இந்திய வரலாற்றிலேயே முதல் தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தினார். தன் உடலில் நெய்யை ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொண்டு ஆங்கிலேயர்களின் ஆயுதக் கிடங்கிற்குள் புகுந்து அதை அழித்தார். இன்னொன்று, உடையாள் படை. தன்னை பற்றிய தகவல்களை காட்டிக் கொடுக்க மறுத்து உயிர் நீத்த உடையாள் என்ற பெண்ணின் நினைவாக ஒரு பெண்கள் படையை உருவாக்கினார். வேலு நாச்சியார் தனது ராஜ்யத்தை வெற்றிகரமாக மீட்டெடுத்தார். 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு மருது பாண்டிய சகோதரர்களிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தார். மருது சகோதரர்கள் பெரிய மருது மற்றும் சின்ன மருது வேலு நாச்சியாரின் இராணுவத்தில் மிக முக்கிய பங்கு வகித்தனர். பெரிய மருது ஒரு சிறந்த வேட்டைக்காரர் மற்றும் நிர்வாகி. சின்ன மருது போர் தந்திரங்களில் வல்லவர். வேலு நாச்சியார் நாடு இழந்த காலத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்து படையை திரட்டுவதிலும் பயிற்சியளிப்பதிலும் முக்கிய பங்காற்றினார்கள். சிவகங்கை மீதான தாக்குதலில் இவர்கள் முன்னின்று போரிட்டனர். வேலு நாச்சியாரின் வெற்றிக்குப் பிறகு அவரே இவர்களை தனது நாட்டின் முக்கிய பொறுப்புகளில் அமர்த்தினார். 1796இல் டிசம்பர் 25 அன்று சிவகங்கையில் உடல் நலக்குறைவால் காலமானார். ஜான்சி ராணி லட்சுமிபாய்க்கு 75 ஆண்டுகளுக்கு முன்பே வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களை வென்று காட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசு 2008இல் இவரது நினைவாக அஞ்சல் தலை வெளியிட்டது. இதுதான் வேலு நாச்சியாரின் வரலாறு. மீண்டும் இன்னொரு தொகுப்பில் பார்ப்போம். நன்றி.